லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். வெளிநாட்டு நிறுவனங்களை பார்வையிட்ட முதல்வர் விஜய். முதல்வரை பார்த்து மக்கள் ஆரவாரம். காஞ்சிபுரத்தில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்களின் செயல்பாடுகளை முதல்வர் விஜய் பார்வையிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கத்தில் உள்ள கண்ணாடி உற்பத்தி செய்யும் செயின் கோபைன் நிறுவனத்தை முதல்வர் பார்வையிட்டார். பின்னர் உரகடத்தில் உள்ள ரெனால்ட் நிசான் கார் உற்பத்தி நிறுவனத்தையும் முதல்வர் விஜய் பார்வையிட்டார். வைகையில் களமிறங்கிய வீதி லீடர்ஸ் அண்ணாமலை. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகி வீதி லீடர்ஸ் அமைப்பை தொடங்கி பல்வேறு சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடந்த மாதம் நடத்தினார். இந்த மாதம் முழுவதும் தமிழகம் முழுவதும் ஏரி, கால்வாய் சுத்தப்படுத்துதல், மரம் நடுதல் போன்ற பணிகள் நடைபெறவுள்ளன. தூத்துக்குடி துரைஸ்புரம் கடற்கரையில் நேற்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்றது. அதில் அண்ணாமலை பங்கேற்றார். கடற்கரையில் அமைப்பினருடன் இணைந்து தூய்மை பணி மேற்கொண்டார். கடற்கரை தூய்மை இயக்கத்தை துவக்கி வைத்தார். அந்த வகையில் இன்று மதுரை வைகை ஆற்றில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை ஈடுபட்டார். தெற்கு கரை ஏறி நமக்கு பார்த்தா தண்ணி மட்டும் தான் தெரியணும், வேற எந்த கழிவு இருக்கக்கூடாது. அது முடிக்காம நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் கீழே இறங்க, செஞ்சல எல்லாத்தையும் இறங்க, பாஸ்கர் எல்லாத்தையும் இறங்க, எல்லாரும் ஷூ போட்டுவாங்க. சுற்றி இருக்காலும் கூட அப்படியே ஸ்ட்ரைட்டா எல்லாரும் பிரிஞ்சு நின்று எடுங்க. அந்த முளப்பாரி கழிவெல்லாம் அகட்டுங்க. தயவு செய்து எல்லாரும் கீழே இருங்க. பால்பாட்டு எங்க இருக்காரு? சரவண எல்லாத்தையும் பிரிச்சு விடுங்க. எல்லாரும் நின்றுட்டே இருக்காங்க. இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை. இன்றைய தினம் காலை நமது மதுரையின் அடையாளமாகவும் நம் வாழ்வியலோடும் பண்பாட்டோடும் ஒன்றிணைந்த புனிதமான வைகை நதிக்கரையில் நமது வீதி லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் சுத்தமான வளமான தமிழகம் இயக்கத்தின் கீழ் தூய்மை பணியிலும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்விலும் பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி. திங்கட்கிழமை காலை என்றாலும் பெருந்திரளாக கூடி முழு அர்ப்பணிப்புடன் உழைத்த தன்னார்வலர்கள், இளைஞர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சமூக அக்கறையே நமது இயக்கத்தின் மிகப்பெரிய பலம். வைகை நதி என்பது வெறும் நதி மட்டுமல்ல, மதுரை மாநகரின் உயிர் நாடி. பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணின் நாகரிகத்தையும் விவசாயத்தையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் தாங்கி நிற்கும் தாய். வைகை அன்னையை தூய்மையாக பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் தார்மீக பொறுப்பு.
ஒரு நதியை பாதுகாப்பது என்பது வெறும் சுற்றுச்சூழலை காப்பதல்ல, நமது பண்பாடு, வரலாறு, வாழ்வாதாரம் அனைத்தையும் பாதுகாப்பதாகும். வைகையை மாசுபடுத்தாமல் காப்போம். பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளை நதியில் கொட்டாமல் இருப்போம். நம் குழந்தைகளுக்கும் வருங்கால தலைமுறைக்கும் தூய்மையான வைகையை விட்டுச் செல்வோம். சுத்தமான வளமான தமிழகம் என்ற இலக்கை மக்கள் இயக்கமாக மாற்றி பசுமையும் தூய்மையும் நிறைந்த தமிழ்நாட்டை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் என்ற அன்பான வேண்டுகோளை மதுரை மக்களுக்கு வைத்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு. காவிரியில் இருந்து 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. ஆனால் ஆணையம் உத்தரவிட்ட பிறகும் பிலிகுண்டுவில் இருந்து வினாடிக்கு 550 கன அடி நீர்தான் வருகிறது. விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு 26.954 டிஎம்சி கிடைக்க வேண்டும். காவிரி ஆணையம் 4.53 டிஎம்சி நீர் திறக்க உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் தற்போது 77.53 டிஎம்சி நீர் உள்ளது. தமிழகத்திற்கு உரிய பங்கு நீரை திறந்து விடுவதில் கர்நாடகத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இருப்பினும் ஆணையம் கூறிய அளவு நீர் திறக்கப்படவில்லை. காவிரியில் விகிதாச்சார அடிப்படையில் நீர் திறக்க உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. உரிய நேரத்தில் காவிரி ஆணையம் கூறிய அளவு நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மீனாட்சி அம்மன் ஆசிர்வாதத்துடன் அரசியலுக்கு வாங்க த்ரிஷா அக்கா. மதுரையில் நடிகை த்ரிஷாவை அரசியலுக்கு வர அழைப்பு விடுத்து ரசிகர்கள் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் கவனம் பெற்றுள்ளது. தமிழ் சினிமாவில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நடிகை த்ரிஷா. முதல்வர் விஜயின் நெருங்கிய தோழியாகவும் அறியப்படுகிறார். சமீப காலமாகவே இவர் அரசியலுக்கு வரப்போவதாக பேச்சுகள் அடிபட்டு வருகின்றன. முதல்வர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியில் த்ரிஷா போட்டியிடுவார் என்றும் உறுதிப்படுத்தாத தகவல்கள் அவ்வப்போது வெளியானது. இந்நிலையில் மதுரையில் நடிகை த்ரிஷா பெயரில் நற்பணி மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது. அந்த மன்றத்தின் சார்பாக மதுரை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் மூலம் த்ரிஷாவை அரசியலுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த போஸ்டர்களில் எந்தவொரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கும் முதல் மண் எங்கள் மதுரை, தமிழக சங்க வரலாற்றில் முதல் முறையாக எங்கள் அன்பு அக்கா த்ரிஷாவிற்கு தமிழக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் சங்கம், அன்பு அக்கா த்ரிஷாவுக்கு வரவேற்பு, மதுரை மீனாட்சி தாய் ஆசிர்வாதத்தால் அரசியலுக்கு வாருங்கள், வீரமங்கை வேலுநாச்சியார் வழியில் என்று வாசகத்துடன் வேலுநாச்சியாரின் புகைப்படம் பொறிக்கப்பட்ட லட்சணையையும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றுள்ளது. இத்துடன் வேலுநாச்சியாரின் உடையில் த்ரிஷா இருக்கும் படம் மற்றும் பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையின் படங்களை இணைத்து முக்கிய இடங்களில் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். இதுகுறித்து நடிகை த்ரிஷா இதுவரை எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை. கர்நாடகாவை கண்டித்து முதல்வர் பேசாதது ஏன்? சோம்பேறி அரசால் விவசாயிகள் சோகம், ஸ்டாலின் காட்டம். திமுக தலைவர் ஸ்டாலினின் அறிக்கை. ஜூன் 12 வந்து சேர்ந்திருக்க வேண்டிய காவிரி நீர் இன்னும் வரவில்லை. தாவேக ஆட்சியின் சோம்பேறித்தனத்தால் விவசாயிகள் சோகத்தில் உள்ளனர். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து முதல்வர் விஜய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த மாநிலத்தில் திரைப்படம் ஓட வேண்டும் என்பதற்காக நம் விவசாயிகளின் வாழ்க்கையை அடகு வைப்பீர்களா? மேகதாதுவில் அணை கட்ட துடிக்கும் கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த துடிக்கும் தமிழக முதல்வர் கர்நாடகா நடத்தியது போல் இங்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட அவருக்கு நேரம் இல்லையா? விவசாயிகளை சந்திக்காமல் வேளாண் பட்ஜெட்டை திருப்பதிக்கு கொண்டு சென்றால் உங்கள் பாவங்கள் போய்விடுமா? திரையில் விவசாயி வேடம் தரித்த முதல்வர் நாக்பூரில் நம் விவசாயிகள் கைது செய்யப்பட்டதற்கு கூட கண்டனம் தெரிவிக்காமல் கள்ள மௌனம் காக்கிறார். விவசாயிகளை வஞ்சிக்காமல் வாக்குறுதிப்படி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். குறுவை சிறப்பு நிவாரண தொகுப்பு வழங்கி டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பைக் டாக்ஸிக்கு சிக்கல், ஹைகோர்ட்டில் அரசு சொன்ன காரணம். மதுரையை சேர்ந்த வக்கீல் நவீன்குமார் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் பைக் டாக்ஸிகளுக்கு கொள்கை அளவில் அனுமதி அளித்துள்ளது. மத்திய அரசின் சட்டமே முதன்மையானது என்பதால் தமிழக அரசு பைக் டாக்ஸிகளுக்கு தடை விதிக்கக்கூடாது, உடனே அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது.
அப்போது தமிழக அரசு தரப்பில் பைக் டாக்ஸிகளை அனுமதிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்துவது குறித்து விரிவாக ஆய்வு செய்ய ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட உள்ளது. அந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டியுள்ளது. அதுவரை தமிழகத்தில் பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி கிடையாது. மீறி இயக்கப்படும் பைக் டாக்ஸிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பு விளக்கத்தை கேட்ட நீதிபதிகள், பைக் டாக்ஸிகளுக்கு தற்சமயம் அனுமதி இல்லை என்றால் அதனை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அரசு ஏன் விளம்பரம் செய்யக்கூடாது? அனுமதி பெறாத பைக் டாக்ஸிகளில் பயணிகள் பயணிக்கும் போது விபத்து ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பது என கேள்வி எழுப்பினர். பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து தமிழக அரசு விரைவில் ஒரு தெளிவான கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மத்திய அரசு டூ வீலர்களை டாக்ஸிகளாக பயன்படுத்த வழிகாட்டுதல்களை உருவாக்கி இருந்தாலும் அதனை அமல்படுத்துவது மாநில அரசுகளாகும். போக்குவரத்து சட்டங்களை அமல்படுத்துவதும் வாகனங்களை வணிக ரீதியாக பதிவு செய்ய அனுமதிப்பதும் மாநில அரசுகளின் அதிகார வரம்பிற்குட்பட்டது. பைக் டாக்ஸிகளால் வழக்கமான ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தொழிலாளர் அமைப்புகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. மேலும் பைக் டாக்ஸி பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் காப்பீடு சார்ந்த சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் அரசு முறைப்படி புதிய கொள்கை வழிகாட்டுதல்களை வெளியிடும் வரை தமிழகத்தில் பைக் டாக்ஸி இயக்குவது சட்டவிரோதம் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 31 ஆண்டு கால பாரதிய ஜனதாவின் கோட்டையை சரித்த PK பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றது எப்படி? குஜராத்தின் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தின் ததியா, பீகாரின் பங்கிப்பூர் ஆகிய தொகுதிகளுக்கு கடந்த ஜூலை 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது. இன்று காலை ஓட்டு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பீகார் அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் 31 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவின் கோட்டையாக இருந்த பங்கிப்பூர் தொகுதியை ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கைப்பற்றியுள்ளார். அரசியல் வியூக நிபுணராக அறியப்பட்ட அவர் முதன்முறையாக நேரடியாக தேர்தல் களத்தில் குதித்து தனது முதல் வெற்றியையும் பதிவு செய்துள்ளார். பங்கிப்பூர் தொகுதி கடந்த 1995 முதல் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. முதலில் நவீன் கிஷோர் பிரசாத் சின்ஹா வெற்றி பெற்றார். அவருக்கு பிறகு அவரது மகனும் பாரதிய ஜனதா தேசிய தலைவருமான நிதின் நபீன் தொடர்ந்து இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தார். சமீபத்தில் அவர் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டதால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து காலியான பங்கிப்பூர் தொகுதிக்கு கடந்த ஜூலை 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் நீரஜ்குமார் சின்ஹா, ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் ரேகா குப்தா, ஜன் சுராஜ் கட்சி சார்பில் அதன் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிட்டனர். கடந்த 2025 சட்டசபை தேர்தலில் 238 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடவில்லை. இந்த முறை முதன்முறையாக நேரடியாக களமிறங்கியது முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இன்று காலை ஓட்டு எண்ணிக்கை துவங்கியதும் முதல் சுற்றிலிருந்தே பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்தார். 31 சுற்றுகளில் 24வது சுற்று முடிவில் பாரதிய ஜனதா வேட்பாளரை விட 13,000க்கும் அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்தார். மீதமிருந்த ஓட்டுகளை விட அவரது முன்னிலை அதிகமாக இருந்ததால் தேர்தல் ஆணையத்தின் இறுதி அறிவிப்புக்கு முன்பே அவரது வெற்றி உறுதியானது. பிரசாந்த் கிஷோரின் வெற்றிக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. வேலைவாய்ப்பு, கல்வி, ஊழல், நிர்வாக மாற்றம் போன்ற பிரச்சனைகளை முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் செய்தார். பெரிய பொதுக்கூட்டங்களை விட வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்ததும் மொஹல்லா என்னும் உள்ளூர் கூட்டங்களை நடத்தியதும் அவருக்கு சாதகமாக அமைந்தது. அதேபோல் பாரதிய ஜனதா வேட்பாளர் நிதின் நபீனின் செல்வாக்கை முழுமையாக பெற முடியாததும் பல்வேறு தரப்பு வாக்காளர்களின் ஆதரவை பிரசாந்த் கிஷோர் பெற்றதும் முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. குறிப்பாக சுமார் 31 ஆண்டுகளாக பாஜகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த பங்கிப்பூரில் இந்த வெற்றி கிடைத்திருப்பது பீகார் அரசியலில் புதிய சக்தியாக ஜன் சுராஜ் கட்சி உருவெடுத்திருப்பதை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.